எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள பல பேர் பல கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரப்போங்க. ஆனாலுமே நம்மளுடைய வீட்டில் செல்வம் அதிகரிக்க என்னென்ன செஞ்சு நம்மளுடைய வீட்டில் நம்மளும் பணக்காரர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வழியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா அங்கே மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாசம் முழுவதுமே நிறைந்திருக்க வேணுங்க. அத்தகைய அருட்கடாசத்தை பெறுவதற்கு நாம் வீட்டில் சில வழிமுறைகளை சரியான முறையில் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாகவே மாறுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை பெற பல வழிமுறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் காலம் முதல் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அதை இப்போதுள்ள நம்மளுடைய மக்கள் அவசரமான காலகட்டத்தில் நாம் அதை எல்லாமே முறையாக நம்ம பயன்படுத்துறதில்ல. இதன் காரணமாகவும் இன்று பெரும்பாலான வீடுகளில் எப்போதுமே தரித்திர நிலையும் சண்டையும் சச்சரவுகளுமாகவே இருந்து வருதுங்க. ஒரு சில விஷயங்களை நாம் சரியாக கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்லேயும் லட்சுமி கடாசம் நிறைந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த லட்சுமி கடாசம் பெருக்க நம்ம என்னென்ன வழிமுறைகளை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி லட்சுமி தாயாரின் அனுகிரகத்தை பெறவும் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரித்து கொள்ளவும் நம்ம செய்ய வேண்டிய பல விஷயங்களும் நம்ம கரெக்டாக செஞ்சாவே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே மாறுன்னே சொல்லலாங்க. லட்சுமி தாயாரோட அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் பாலை வீட்டில் கையாளும் முறை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றுன்னே சொல்லலாங்க. ஏன்னா தாயார் அவதரித்த பார்க்கடல்ல என்று தான் சொல்லுவாங்க. ஆகையினால ஒரு வீட்டில் எப்போதுமே பால் வற்றாத இருக்க வேண்டும் அப்படின்னா அது முழுவதுமாக தீர்ந்து விடாமல் கொஞ்சமாவது பால் இருக்க வேணும்னு சொல்லலாங்க. அதே போல் சில வீடுகளில் பாலை காய்ச்சும் போது தினமுமே கவனக்குறைவாக அதை பொங்க விட்டு விடுவாங்க. இதனால் பால் நெருப்பில் பட்டு கருகிவிடும். இப்படி செய்வது குடும்பத்திற்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். பாலை காய்ச்சி பொங்க விடுவதற்கு என்று சில நியங்கள் இருக்கிறதுங்க. அதன்படி அந்த நேரங்களில் மட்டும்தான் செய்ய வேண்டும். இதை தவிர மற்ற நேரங்களில் பால் பொங்கி கீழே விடக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருந்தால் மட்டுமே தெய்வ சக்திகள் விரும்பி வந்து குடிக்கொள்ளுங்க. அப்படி இருந்தால் மட்டும் பணவரவு, செல்வ வளம், வளர்ச்சி என அனைத்து நலன்களையுமே பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க. ஒரு வீட்டோட சூழல் வளமான மாற என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் ஆகியவை நிலைத்திருக்க வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சுற்றி நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்க வேணுங்க. மனிதன் வாழ்வதற்கும் சந்தோஷம், நிம்மதி கிடைப்பதற்கும் ஆதாரமாக விளங்கும் இடம் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருந்தால் மட்டுமே வீட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க. இப்படிப்பட்ட பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் அதிகரிக்கவும் வீடு சுபிட்சமாக மாறுவதற்கும் ஒரே ஒரு பொருளை வீட்டில் வச்சுருந்தா ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. சில பேர்த்துக்கு வீட்டில் வந்ததும் இறுக்கமான மனநிலை, மன அழுத்தம், தூக்கமின்மை, சரியாக சாப்பிட முடியாத ஒரு நிலை, உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட எப்போதுமே ஒரு சோர்வுடன் காணப்படுவது, இது எல்லாமே சில பேர்த்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெறுப்பு, வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எப்போதுமே சண்டை, இது போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இதற்கு சில தீய சக்திகள் காரணமாக இருக்கும் என சொல்லப்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருமானத்தை விட செலவுகள் தாங்க அதிகமாக இருக்குது. வருமானத்திலிருந்து சிறிதளவு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட பல பேர்த்தாலும் அது முடியறதில்லைங்க. தொடர்ந்து பல கஷ்டங்கள் நம்மளை வந்து கொண்டே இருக்குதுங்க. இதற்கு என்ன தான் காரணம் அப்படின்னு பல பேர் யோசித்தா கூட அதற்கு விடை ரொம்பவும் கிடைக்கிறது சிரமன்னே சொல்லலாங்க. இவ்வாறான நிலையின்படி வீட்டில் உள்ள பெரியவங்க கண் திருஷ்டி, தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக நம்ம பல விஷயங்களை கையாண்டாவே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க. ஒருவர் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தால் கூட, நல்ல வேலையில் இருந்தால் கூட அவங்கள பார்த்து சில பேர் இவங்களுக்கு என்ன நன்றாகத்தானே இருக்கிறாங்க அப்படின்னு பொறாமப்படுவதே கண் திருஷ்டியாகுங்க. அதே போல் உங்களோட ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் சனி அமர்ந்து இருந்தாலும் எவ்வளவு தான் வருமானம் வந்தால் கூட அது கையில் தங்காதுங்க. அதுக்கு சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக மாறுங்க. பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இது மூண்டையுமே ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீபம் காட்டி பூசித்து வந்தால் வீட்டில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்குங்க. இது அனைவருமே நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றும் போது
திரி போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்பவும் சிறந்ததுங்க. அவ்வாறு செய்வது செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்குன்னே சொல்லலாங்க. மகாலட்சுமியின் வாசம் அனைத்துமே நிறைந்திருக்குங்க. லவங்கப்பட்டையின் குச்சியில் 10 ரூபாய் தாளை சொருகி வைத்து அதனை உங்களோட பணப்பெட்டியில் வச்சிருங்க. இவ்வாறு செய்கிறதுனால உங்களோட பணத்தை உங்களிடம் ஈர்க்க முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் வைக்கும் பீரோவில் 2 புதினா இலைகளை எப்போதுமே வச்சிருங்க. உங்களோட பர்ஸில் இருக்கும் பணம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்குங்க. இதனை 3 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அதை மாற்றிட்டு புதிய புதினா இலைகளை நீங்கள் வச்சுக்கலாங்க. வீட்டில் செய்யக்கூடாத பல செயல்களும் இருக்குங்க. அன்னம், உப்பு, நெய் இவைகளை எப்போதுமே கையினால் பரிமாறக்கூடாதுங்க. அவ்வாறு செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு ஒரு சமம்னே சொல்லலாங்க. இதனால் வீட்டில் தரித்திர நிலைகள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு ஸ்பூனு இந்த மாதிரியான ஏதாவது வச்சு நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் வீட்டில் பூஜை செய்வது முடித்த உடனேயும் வீட்டையும் பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது. இவ்வாறு செய்கிறதுனால வீட்டில் இருக்கும் லட்சுமி வெளியே சென்று ஒரு தரித்திர நிலை மட்டுமே நிலைத்திருக்குங்க. நிச்சயமாக 6 மணிக்கு மேலே வீட்டை நீங்கள் சுத்தம் செய்யாதீங்க. அதுக்கு முன்னாடியே சுத்தம் செஞ்சுருங்க. அதே போல் வீட்டை பெருக்கி குப்பைகளை வீட்டின் மூலை முடுகுகளில் சேர்க்கக்கூடாதுங்க. இது முற்றிலுமே தவறுங்க. இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலையை நமக்கு உண்டாக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கும்போது வாசற்படிக்கு வெளியே நின்று கொடுக்காதீங்க. அப்படி செய்கிறதுனால உங்களோட அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு சென்று விடுங்க. வீட்டில் அத்தியாவசிய பொருட்களான உப்பு, பருப்பு, பால் போன்றவை எப்போதுமே உங்களோட வீட்டில் குறையாமல் இருந்து கொண்டே இருக்க வேணுங்க. அவற்றை குறையாவிட்டாலும் தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வாறான உங்களோட அன்றாட செயல்களை நீங்கள் சரிவர மாற்றிக்கொண்டாலே உங்களுடைய வீட்டில் உள்ள தரித்திர நிலை அனைத்துமே நீங்கி பணம் எப்போதுமே உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் நிறைய மகிழ்ச்சி பொங்கி வழியுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு அப்படின்னாவே அதில் முக்கிய பங்கு வகிக்கும் இடங்கள் சமையலறை, இன்னொன்று பூஜை அறை. ஒருவருடைய இல்லத்திற்கு வருகை தரவங்க முதல்ல கண்காணிப்பது அவங்களோட பூஜை அறையும் சமையலறையும் தாங்க. அந்த வீட்டில் உள்ள நபர்கள் இந்த 2 இடங்களையுமே எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மூலமே அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்தையும் வீட்டில் இருக்கிறவங்களோட குணநலன்களையும் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க. அவ்வாறு ஒரு வீட்டில் இந்த 2 அறைகளும் எந்த அளவிற்கு தூய்மையாகவும் அழகாகவும் இருக்குதோ அதன்படி தான் வீட்டில் லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. உங்களோட வாயிலிருந்து வரும் வார்த்தைகளின்படி தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே உங்களுக்கு அளிக்குங்க. எனவே எப்போதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. இப்போ ஒரு உப்பு இல்லை அப்படின்னா உப்பு இல்லை அப்படி சொல்லக்கூடாது. உப்பு டப்பா காலியாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இருக்குது அப்படின்னு சொன்னோமா நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே பொருட்கள் நிறைந்திருக்குமே சொல்லலாங்க. வீட்டில் உள்ள பொருட்கள் முழுவதுமாக தீர்ந்து விடுவதற்கு முன்பாகவே மறுபடியும் அதை நம்ம வாங்கி வச்சுக்கணுங்க. வீட்டோட சமையல் அறையில் எப்போதுமே அன்னபூரணியின் வாசம் நிறைந்திருக்க அரிசி பாத்திரத்தில் அரிசியை முழுவதுமாக துடைத்து எடுக்கக்கூடாது. வீட்டில் எப்போதுமே அரிசி இவ்வாறு காலியாகி விடுகிறது. அப்போது அன்னபூரணியும் நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியில் சென்றுவாங்க. எனவே அரிசி தீர போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசியை வாங்கிட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி தாங்க உப்பு சமையலறையில் எப்போதுமே ஒரு டப்பா இருந்தே இருக்கணும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாடியில் கொட்டி வைக்கிறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க. சமையல் அறையை எப்போது சுத்தமாகவே நம்ம வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய லட்சுமி ஆரம்பிப்பான்னே சொல்லலாங்க. இப்படி நேரடியாக சமையலறைக்கு வரும் அன்னபூரணியை வரவேற்கும் வகையில் ஒரு டம்ளரில் எப்போதுமே தண்ணீர் வைத்திருக்க வேணும். நம்மளுடைய வீட்டில் சமைப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் தண்ணீர் வச்சுருப்போம். ஆனால் அவற்றை எல்லாமே மூடி போட்டு வச்சுருப்போம். அப்படி மூடி போட்டு வச்சுருந்தா வருகின்ற தெய்வங்கள் அந்த தண்ணீரை பருக முடியாது. இவ்வாறு தெய்வத்தை வரவேற்கும் வகையில் அவங்க இளைப்பாறுவதற்காக ஒரு டம்ளர் தண்ணீரை எப்போதுமே சமையல் அறையில் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம உறங்கிறதுக்கு செல்லணுங்க. இது உங்களுக்கு இப்படி செஞ்சதுனால அன்னபூரணி நிரந்தரமாக நம்மளோட வீட்டில் நித்திய வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கும் தானியங்களை நம்ம இறைக்கவே கூடாதுங்க. தானியங்கள் இறைச்சா அப்படின்னா நம்ம வீட்டில் தானியங்கள் சீக்கிரமாகவே தீர்ந்து நம்ம பயங்கரமான ஒரு கஷ்ட நிலைக்கு போயிடுங்க. எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் அரிசியோ பருப்போ ஏதாவது பொருள் இறந்துச்சுன்னா அதை பொறுக்கி வைக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி எப்போதுமே
குறைவே இல்லாத ஒரு செல்வம் நமக்கு கொடுப்பாள்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ என்னென்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே டச் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.